அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த சஷ்டி விரதம். முருகப்பெருமானுக்குரிய விரதங்களிலே ரொம்ப சிறப்பான விரதம் இந்த சஷ்டி விரதம். ஐப்பசி மாதம் அந்த கந்த சஷ்டியோட விரதம் இருக்கிறவங்க லட்சக்கணக்கான பக்தர்கள். ஆனால் அதை மட்டும் பயன்படுத்தாமல் மாத சஷ்டி விரதத்தையும் பயன்படுத்துகிறவங்களும் இருக்காங்க. இந்த மாத சஷ்டி விரதத்தை யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம், இல்லை யார் யாரெல்லாம் செய்யலாம், அதை செய்கிறதுனால என்ன பலன்கள், எப்படி துவங்கணும், அதை செய்யும்போது என்ன பலன் கிடைக்குது, அதை எவ்வளோ நாள் செய்யணும், இந்த மாதிரியான தகவல்களை பார்க்கலாம். இந்த சஷ்டி விரதம் பொதுவாக இந்த குழந்தை பேர் வேண்டி இருக்கிறவங்க தான் இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்வாங்க அப்படின்னு காலகாலமாக ஒரு ஐதீகம் சொல்லப்படுது. அப்படிப்பட்டவங்க மட்டும் இல்லாமல் கல்வியில் மேன்மை அடையணும், குழந்தை பாக்கியம், திருமணம் தள்ளிக்கிட்டே போகுது, சீக்கிரமாக விரைவில் திருமணம் நடக்கணும், வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போகணும், இல்லை யாரோ ஒருவரால் தொடர்ந்து பிரச்சனை இருக்குது, யாரோ ஒருத்தர் தொடர்ந்து ஏதோ ஒரு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காரு, அவரால் அந்த தொல்லை நீங்கணும், இந்த மாதிரி எல்லாவற்றிற்கான விஷயங்களுக்கும் பயன்படுறது தான் இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது. இந்த சஷ்டி விரதத்தை எப்படி துவங்கணும் அப்படின்னா, சஷ்டி நாள் அன்னைக்கு காலையில் எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் எப்பவும் போல் அந்த முருகப்பெருமானோட படம் இருக்குது வீட்டில் அப்படின்னா அவருக்கு செவ்வந்தி பூ இல்லை வெள்ளை நிறத்தில் என்ன மலர் இருக்கோ அதை வச்சு அவருக்கு நீங்கள் வணங்கலாம். வணங்கும்போது காய்ச்சின பால், நீங்கள் அந்த பாலில் சர்க்கரை அல்லது தேன் மட்டும்தான் பயன்படுத்தணும், வேறு எதையும் பயன்படுத்தக்கூடாது. அந்த காய்ச்சின பாலில் சர்க்கரை அல்லது தேன் பயன்படுத்தி 2 வாழைப்பழம், அப்படி இல்லை வீட்டில் என்ன பழம் இருக்குது, வாழைப்பழம் இல்லை எதை பழம் இருக்கோ அந்த பழம் வச்சு வெற்றிலை பாக்கோடு வச்சு நீங்கள் வணங்கலாம். இப்படி வணங்கி உங்களோட விரதத்தை தொடங்கலாம். வீட்டுக்கு பக்கத்துலேயே முருகன் கோவில் இருக்குது, இல்லை எனக்கு முருகன் கோவிலுக்கு போகிற பழக்கம் இருக்குது, தாராளமாக போயிட்டு வரலாம். உங்களோட உடல்நிலையை கருத்தில் வச்சு ஒரு வேளையோ அல்லது 2 வேளையோ இல்லை பால் பழம் அருந்தியோ உங்களோட விரத முறையை நீங்கள் மேற்கொள்ளலாம். இப்படி நீங்கள் விரதம் மேற்கொள்ளும் போது மாலை நேரத்தில் நீங்கள் விரதத்தை நிறைவு செய்கிறதுக்கு முன்னாடி, அதாவது சட்கோண கோலம், அதாவது அருங்கோண கோலம், நட்சத்திர வடிவத்தில் முருகனுக்கு ஏற்ற கோலம் போட்டு உங்களோட வீட்டிலையோ பூஜை அறையிலையோ அந்த கோலம் போட்டு 6 பக்கத்துலேயும் 6 விளக்கு, அதாவது மண்ணாலான இந்த அகல் விளக்கில் நீங்கள் 6 விளக்குமே நெய் தீபமாக போடலாம். இல்லை எங்களால் அவ்வளோலாம் முடியாது அப்படின்னா ஏதாவது ஒரே ஒரு விளக்கு கூட நீங்கள் நெய் தீபமாக இட்டு உங்களோட விரதத்தை நீங்கள் நிறைவு செய்யலாம். நீங்கள் விரதத்தை நிறைவு செய்யும் போதும் அதே தான், நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்க வேண்டியதும் அதே காய்ச்சின பாலில் தேன் அல்லது சர்க்கரை இட்டு நீங்கள் அந்த பாலை நெய்வேத்தியமாக வச்சு படைச்சிட்டு அந்த பாலை குடித்து உங்களோட விரத முறையை நீங்கள் நிறைவு செஞ்சுக்கலாம். எப்பப்போ இந்த விரதத்தை இருக்கலாம், இல்லை எப்போ இதை துவங்கணும் அப்படின்னா, நமக்கு பொதுவாகவே தெரியும் மாதத்தில் வளர்பிறை தேய்பிறைன்னு 2 இருக்குது. இந்த வளர்பிறையிலையும் சஷ்டி உண்டு, தேய்பிறையிலையும் சஷ்டி உண்டு. நீங்கள் உங்களோட துன்பங்கள் நீங்கணும், தேயணும், பிரச்சனைகள் தேய்ந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த தேய்பிறை சஷ்டியை விரதம் துவங்குற நாளாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே உங்களோட கல்வியில் வளர்ச்சி அடையணும், இல்லை உங்களோட வாழ்க்கை தரம் மேம்படணும், உங்கள் பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு நீங்கள் அடுத்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த வளர்பிறை சஷ்டியை உங்களோட விரதம் துவங்குறதுக்கு நாளாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எவ்வளவு நாள் இந்த விரதத்தை இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்களோட பிரார்த்தனை வேண்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைவு பெறுற வரைக்கும் நீங்கள் இந்த விரத முறையை தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாம். திருமணம் கைகூடணும் அப்படின்னா அந்த திருமண காலம் கைகூடி வர வரைக்கும் நீங்கள் இருக்கலாம். குழந்தை பேர் கிடைக்கணும், அந்த குழந்தை பேர் பாக்கியம் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த விரத முறையை இருக்கலாம். அது உங்களோட பிரார்த்தனை நிறைவேறக்கூடிய கால அளவை பொறுத்து நீங்கள் உங்களோட இந்த விரத முறையை மேற்கொள்ளலாம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது தான் இந்த சஷ்டி விரதம். இப்போது சஷ்டி விரதம் இருக்கப்போ என்னென்ன பாடல்கள் இல்லை என்னென்ன மந்திரங்கள் பாராயணம் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் குழந்தை பேர் வேணும் அப்படின்னா அதற்குரிய திருப்பாடலை நீங்கள் பாராயணம் பண்ணலாம். இல்லை உங்களோட பிரார்த்தனை என்னவோ அந்தந்த பிரார்த்தனையை சொல்லியே நீங்கள் உங்களோட வேண்டுதலை வைக்கலாம். இல்லை எங்களுக்கு இந்த பாடல் பாராயணம் இதெல்லாம் சொல்ல தெரியாது, வரல அப்படின்னா இந்த கந்த சஷ்டி கவசம் இதை யார் வேணாலும் இந்த விரத முறையில் யார் வேணாலும் இதை சொல்லலாம். அதனால் நீங்கள் விரதம் இருக்கீங்க, வேறு எதுவுமே எங்களுக்கு மந்திரம் பாடல் தெரியல அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த கந்த சஷ்டி கவசத்தை அதற்குரிய மந்திரமாக பாராயணமாக நீங்கள் பயன்படுத்தி சொல்லலாம். இப்படி நீங்கள் உங்களோட விரத முறையை ரொம்ப சிரத்தையாக ரொம்ப கவனமாக மேற்கொள்ளும் போது அந்த முருகப்பெருமான் உங்களுக்குரிய அருளை வாரி வழங்கிவார் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இங்கே சஷ்டி விரதத்தை முறையாக இருந்து அதற்குரிய பலனை கண்டவங்களும் ரொம்ப அதிகமாக இருப்பீங்க.
அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்கவுங்களோட அனுபவமே ஒரு பெரிய பாடமாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த சஷ்டி நாளில் நீங்கள் அந்த முருகப்பெருமானோட அருளால் உங்களோட பிரார்த்தனை வேண்டுதல் அனைத்தும் இனி வரக்கூடிய காலங்களில் நிறைவேறட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். அப்படிப்பட்ட சஷ்டி விரதத்தோட பலனாக இருக்கிற முருகப்பெருமானையும் இந்த நேரத்தில் வணங்கி அவருக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்.